கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு வாக்களித்து எவ்வித வளர்ச்சி திட்டங்களும் செயல்படாமல் இருப்பதால் இம்முறை அதிமுகவிற்கு வாக்களிக்க கோரி முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தன் பிரச்சாரம் மேற்கொண்டார். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அசோகனுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தன் அரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இருமத்தூர், திப்பம்பட்டி, வகுரப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மக்களை வஞ்சிக்கும் அரசாக திமுக இருப்பதாகவும் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நலத்திட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஈச்சம்பாடி அணைக்கட்டிலிருந்து வரும் உபரி நீரை ராட்சத குழாய்கள் மூலமாக சுற்றியுள்ள ஏரிகளில் நிரப்பும் திட்டம் கடந்த 3 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். செய்வதாக வாக்குறுதி அளித்தார். வாக்குறுதி அளித்தபடி ஆட்சிக்கு எம்எல்ஏ தேர்தல் முடிந்து முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தேர்தல் முடிந்தவுடனே 2 மாத காலத்திற்குள் 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த ஈச்சம்பாடி அணையிலிருந்து 66 ஏரிகளுக்கு தண்ணீர் விடுவேன் என்று சொல்லி இந்த கம்பைனூரை ஒட்டி 6 ஏரிகளுக்கும், அதே போல பொதியம்பள்ளத்திலிருந்து ஒரு 18 ஏரிகள், அதே போல இங்க இருக்கிற மொரப்பூர் பகுதி வரையில் மொத்தம் 66 ஏரிகளுக்கு தண்ணீர் விடுவதற்காக ஒதுக்கிய பணம் 300 கோடி ரூபாய். ஆனால் ஆட்சி மாறி அவர்கள் வந்தார்கள். ஆட்சி மாறி வந்ததற்கு 3 ஆண்டு காலம் அந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை. அந்த ஈச்சம்பாடி அணையிலிருந்து தண்ணீர் விட்டிருந்தால் இந்த பகுதியெல்லாம் இன்றைக்கு வறட்சி இல்லாமல் இருந்திருக்கும், குளிர்ச்சியாக இருந்திருக்கும், ஏரிகள் நிரம்பி இருக்கும், தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் இருக்கும்.